ஒரு ஹெச்ஆருக்கு இவ்வளோ கோவம் ஆகாதுங்க. நான் ஏற்கனவே உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். ஒழுங்கா போயிரு. ஏன் நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? நேத்து தானே நம்பர் வாங்கினேன். அதுக்குள்ள எவ்வளோ மெசேஜஸ், எவ்வளோ ஃபோன் கால்ஸ். ஃபோனை கட் பண்ணா கூட திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்க. ஒரு பொண்ணு ஓகே சொல்லிட்டா போதுமே, அடுத்த நாள்ல இருந்து உங்க வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருவீங்களே. ஏங்க நான் கால் பண்ண வேணாம் தாங்க இருந்தேன். ஆனா என்ன ஆனா? பசங்கள்லாம் நேரில் பேசுறதை விட ஃபோனில் தான் ஈஸியாக பேசுவோம். நேரில் பேசினா லைட்டாக பயம். அப்படி பயப்படுற பசங்க எதுக்கிட்ட லவ் பண்றீங்க? சரி சாரிங்க, வந்து வண்டியில் இருங்க. வண்டியில ஏறுங்களா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா பட்ட பகல்ல நடு ரோட்ல ஒரு பொண்ணு வண்டியில ஏறுன்னு சொல்லுவ? ஹலோ ஹலோ, ஏங்க கோவப்படுறீங்க? ஒரே ஆஃபீஸு ஒன்றா போகலான்னு பார்த்தேன். நான் உன்னை கேட்கவா? என்ன, நான் எதுக்கு உனக்கு ஓகே சொன்னேன்னு கேட்க போறியா? அதே தான். அதுவா? நாளை பின்ன எங்க வீட்டுல வேற ஏதாச்சும் மாப்பிள்ள பார்த்தா நீ பிரச்சனை பண்ண மாட்டேன்னு தோணுச்சு. அதான். சரி சரி, வாயை பொளக்காத, சும்மாதான் சொன்னேன். ஏங்க விளையாட்டு கூட அப்படிலாம் சொல்லாதீங்க. ம். ஐயோ மேனேஜரு. ஓ, அவங்க பேர் தான் மகிமாவா? என்னது? சத்தியமே எனக்கு தெரியவே தெரியாது சார். இன்டர்வியூ எடுக்கிறப்ப பார்த்துச்சு. மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை சார். நான் எதுவும் நினைக்கலையப்பா. அவ தான் உன்னை ரெஃபர் பண்ணா, அதான் கேட்டேன். ஐயோ மேனேஜர் மாமா. மகிமாங்க வா. நீ தானே உன்னை ரெஃபர் பண்ண? என்னடா சொன்ன? உன்னை யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஓ, அப்படி என்ன சொன்ன? ஏதாவது சமாளி. இல்ல சார், எனக்கு இவங்களை யாருன்னே தெரியாது. யாருன்னே தெரியாதா? யாருன்னே தெரியாத இவனுக்கா ரெஃபர் பண்ண? எனக்கு இவங்கள தான் சார் தெரியாது. ஆனா இவங்க ஃப்ரெண்டு யாருன்னு எனக்கு தெரியும். அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் இவங்க. அதான் நான் ரெஃபர் பண்ணேன். சரி, உன் ஃப்ரெண்ட் யாரு? அது எதுக்கு சார் இப்போ? நீங்க இவங்க ரெஸ்யூம் பார்த்தது இல்லையே? ரொம்ப சூப்பரா இருக்கும், அதான் நான் ரெஃபர் பண்ணேன். சரி, எனக்கு ஒரு டவுட். ஒன் செகண்ட் சார் நாங்கள் போலாமா?